கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த விசுவாச பயணத்திலே பல்வேறு இறைவார்த்தைகள் கருத்துக்கள் வழியாக ஆண்டவருடைய அந்த அன்பை சுவைத்து உணர, அவரிடமிருந்து நன்மைத்தனங்களை பெற்றுக்கொள்ள, அவரை நம்பியே நம் வாழ்வில் பயணிக்க பல்வேறு வழிமுறைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் நாம் அந்த விசுவாச பயணத்தை தொடர்வோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே செய்தியிலே நாம் பார்த்தோம், கிறிஸ்து எப்படி அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த விடுதலை வாழ்வை தருவதற்கு தாகமாய் இருந்தார். தனக்கு வருகிற இகழ்ச்சியையும் பொருட்படுத்தாமல் நம்மை மீட்பதிலே தான் அவருக்கு கண்ணும் கருத்துமா இருந்தார். அதுதான் அவருடைய முதற் பணியாக இருந்தது. இப்ப நம்ம மீட்கப்படணும், நாம் நல்வாழ்வு பெறணும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புவது. நம்மை அவர் அந்த நிலையில தான் வச்சு பார்க்க விரும்புறார். நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த வகையிலே என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஒரு வாரமும் ஒரு சில நம்பிக்கை குறித்த ஒரு சில குறிப்புகளை தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இன்றைய நாளிலும் ஒரு சிறிய குறிப்பை தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் அதை குறிக்கிறீங்க? கொஞ்சம் கை உயர்த்தி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அந்த குறிக்கிறீங்க? எல்லா குறிப்பும் இருக்கா? இப்ப இந்த குறிப்புகளுக்கு எதுக்காக இந்த குறிப்பு பயன்படும் அப்படின்னா, நீங்க இந்த குறிப்பை எல்லாம் இப்ப இந்த நம்ம கோடை காலத்துல நம்ம ஜூஸ் குடிப்போம்ல, ஜூஸ் குடிக்கையில ஃப்ரூட் மிக்சர் குடிப்போம், பார்த்திருப்பீங்க. பல பழங்களை உள்ள போட்டு ஒரு மிக்சர் மாதிரி அடிச்சு நல்லா அடிச்சு கடைசியா கொடுத்தோம்னா அது ஒரு சுவை மிகுந்த ஒரு ரசமா இருக்கும். நீங்க இந்த குறிப்புகளை எல்லாம் ஒன்னா மிக்சியில போட்டு அடிங்க, ஒன்னா அடிச்சு பிழிஞ்சு பாருங்க. அதுதான் ஃபெய்த்ங்கிற ஒரு கருவை நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். தொடக்கத்துல இருந்தே அதை தான் பேசிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தொடக்கத்துல இருந்து அதை தான் பேசிட்டு இருக்கோம். நம்பிக்கை அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வரணும். ஃபெய்த் லைஃப், நம்பிக்கை வாழ்வு, நம்பிக்கை பயணம், விசுவாச பயணம், இதை எப்படி நம்ம மேற்கொள்றது? தொடக்கத்துல எபிரேயர் 12ல தொடங்கணும். 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல தொடங்கி விசுவாச மாந்தர்கள் எப்படிலாம் பயணித்தார்கள், நாம் எப்படி அதை போல பயணிக்க முடியும், பயணிக்க வேண்டும் என்பது குறித்து நாம் கற்று வருகிறோம். அதுக்கு இந்த குறிப்புகள் பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நான் கொடுக்க போற குறிப்பு வந்து ரொம்ப சிம்பிளான குறிப்பு தான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்கள் விசுவாசத்தில் தளர்ச்சி அடையாமல் இருந்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகள்ல நல்ல சூழ்நிலைகள்ல இல்ல, உங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள், கண்ணீர் மிகுந்த பகுதிகள், வேதனை நிறைந்த பகுதிகளில் கிறிஸ்துவிடம் இருக்கிற நம்பிக்கை தளர்ச்சி அடையாமல் இருந்தால், அதுதான் உங்க விசுவாச வாழ்வின் அஸ்திவாரமாக இருக்கிறது. நான் ஃபெய்த்ல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கடினமான சூழ்நிலைகள்ல நாம் அவரை மறந்துட்டு நாம் உலக சார்ந்து தேடும் போது, உலக சார்ந்த வாழ்க்கையில ஈடுபடும் போது, இந்த நம்பிக்கை கான்செப்ட, அதனால் கிடைக்கிற பேரு பலன்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் என் அன்புக்குரியவர்களே. அதனாலதான் நான் அந்த வார்த்தையை அடிக்கோட்டுட்டு சொல்றேன். உங்கள் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பற்றி கொள்றோம் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, நம் இறை வார்த்தையை எந்த அளவுக்கு நாம அந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், சோதனைகள், குறிப்பாக சோதனைகள், ஏன் அப்படின்னா அந்த சோதனைகள் தான் நம்ம வந்து சோதனைகளை வெற்றி கொள்ளும் போது மன உறுதி நமக்கு கிடைக்குது. அதை பின்னாடி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அந்த அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில பார்ப்போம். சோதனைகள் வந்து புடமிடப்படக்கூடிய ஒரு ஒரு சரியான ஒரு கருவின்னு சொல்லலாம். சோதனைகள் நம்மை புடமிடக்கூடிய சரியான ஒரு கருவி. ஒரு கடந்த மாதத்துல ஒரு குருவை ஏற்றிக்கொண்டு வாகனத்துல சென்று கொண்டிருந்தேன். அப்ப கூட வந்த இன்னொரு குரு, சக குரு சொன்னாரு, ஏதோ ஒரு இடத்துல வண்டியில போய்கிட்டு இருக்கையில ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அவருக்கு.
அடிபட்டுருச்சு. அதனால ஒரு காயம். அந்த காயத்தை அந்த சக குருவிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். எனக்கு இந்த காயம் அப்படின்னு சொல்லி சக குரு சொன்னாரு. அப்ப ஒரு ஆன்மீகத்துல இருக்கிற அந்த குரு சொல்றாரு, நல்ல ஒரு ஆன்மீக முதிர்ச்சி பெற்ற குரு சொல்றாரு, காயங்கள் தான் நம்மை பக்குவப்படுத்தும். இந்த காயங்கள் வலிகள் தாங்கும் போது இந்த பிசிக்கல் பாடியில வர்ற, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கையில கேட்டுட்டு வர்றேன் இத. அப்ப நான் அந்த விசுவாசத்துல பொருத்தி பார்த்தேன். அப்ப காயங்கள், உடல்ல படுற காயங்கள், அடுத்து படுற காயத்தை இதுதானே, இந்த காயத்தை விட நான் பெரிய காயத்தை சகிச்சுக்க முடியும் அப்படிங்கிற உறுதித்தன்மையை நமக்கு தரும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சோதனைகள்னு சொல்லிட்டு வர்ற இடத்துல நம்ம எப்பெல்லாம் தள்ளாடுறோமோ அப்பெல்லாம் விசுவாச பயணத்துல நம்முடைய கப்பல்ல ஓட்ட விழுந்துருது. விசுவாச பயணத்துல போற கப்பல்ல இந்த கடினமான சூழ்நிலைகளை நம்ம எப்பெல்லாம் இடர்றோமோ, கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைக்காமல் நம்ம உலகத்தின் மீது கண்களை பதிய வைக்கும் போது நம்முடைய விசுவாச கப்பலில் ஓட்டை விழுந்து விடுகிறது. அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு சில குறிப்புகள் அடிப்படையில நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 44 இருந்து 47 முடிய யாராவது ஒருத்த வாசிக்கலாம். இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியில ஒரு செய்தியை நம்ம ஹைலைட்டா பார்த்தோம். அதுல இருந்து கூட நம்ம கொஸ்டின் எழுப்பி அதுல இருந்து கொஞ்சம் கருத்துக்களை நம்ம பிரதர் கேட்டுக்கொண்டோம். நான் வேற ஒரு நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். கிறிஸ்துவை குறித்து சிலுவையில நமக்கு கிடைத்த அந்த பேறு பலன்களினால் அவர் செய்த காரியத்தை அது வேற ஒரு நீதி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்க பாருங்க, இப்ப 47வது இறைவசனம் சொல்வதை பாருங்க. நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. வழக்கமா பாருங்க, நம்ம சொல்றத கேட்கலன்னா தண்டிப்போம். அதுதான் எல்லாருடைய தன்மையும் பண்புகளும். எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கும். நம்ம சொல்றத கேட்கலன்னா தண்டிப்போம், கண்டிப்போம். அதுக்கான ஒரு பிரதிபலனை அவங்களுக்கு காமிப்போம். அவங்களை உணர்ந்து கொள்ற மாதிரி செய்வோம். இதுதான் உலக நீதி. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரல. இப்படி ஒரு தெய்வம் தான் நாம வழிபடுகிற தெய்வம். இப்படி ஒரு அன்புக்குரியவர் தான் நம்முடைய கடவுள். இதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதுலதான் அந்த விசுவாசத்தின் வேர்கள் பலப்படுகின்றன. என்னுடைய கடவுள் யார்? என்னுடைய கடவுளின் குணங்கள் என்ன? என்னுடைய கடவுள் இப்ப உலகு சார்ந்த மனிதர்களோடு அவர் ஒப்புமைப்படுத்தவே முடியாதல்ல. அதனாலதான் அதை நான் சொன்ன வேற ஒரு நீதி அப்படின்னு. உலகத்தின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பை தர்றாரு. அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை. அழகான வார்த்தை பாருங்க, அதை மீட்கவே வந்தேன். நம்மை மீட்கத்தான் வர்றாரு, தண்டிக்க வரவில்லை, நம்மை மீட்க வர்றாரு. பாருங்க, ஆதாம் செய்த ஒரே ஒரு செயலினால் நாம் பாவிகளாக்கப்பட்டோம். அதே இன்னொரு ஆதாம் செய்த ஒரே ஒரு பலியினால் நாம் நீதிமான்களமாக்கப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாருமே ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம் செய்த ஒரே ஒரு செயலினால் உலகம் முழுக்க பாவிகளாக்கப்பட்டது. பாவத்தின் அந்த தன்மை அகோரங்கள் உலகத்தை பற்றி கொண்டன. இயேசு கிறிஸ்து செய்த ஒரே ஒரு தியாக செயல், ஒரே ஒரு பலி, தன்னையே கொடுத்த ஒரே ஒரு செயல். ஒரே பந்துல சிக்ஸர் அடிச்சு வேர்ல்டு கப் அந்த மாதிரி கடவுள் நம்ம கடவுள். ஒரே ஒரு பலி, தன்னையே தகன பலியாக கொடுத்து
மீட்டார் நம்மை எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து மீட்டார். இந்த விசுவாசத்தின் கருப்பொருள் மையம். ஆதாரத்தினால் இந்த உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பு கிடைத்தது, கிறிஸ்துவினால் இந்த மனுக்குலத்திற்கு வாழ்வு கிடைத்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இப்ப நம்ம வாஸ்த வார்த்தையில பாருங்க, இந்த ஒளி உலகிற்கு என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். அவன் இருளின் தன்மையில இருந்தவன். அந்த ஆதாமை வஞ்சித்த அந்த பாம்பு சாத்தான் இருளின் அந்தகாரத்துக்கு உட்பட்டவன். அந்த மனுக்குலத்தையும் வாழ்வில இருந்த மனுக்குலத்தை, ஏதேனில் செழிப்பான ஏதேன், அது கடவுளோடு நடந்த ஏதேன், எந்த குறைவும் இல்லாத ஏதேன், நிறைவான ஏதேன், அந்த ஏதேனின் வாழ்க்கையை இந்த இருளுக்கு தள்ளப்பட்டது இந்த தீயவனால், சாத்தானால். ஆனால் இயேசு சொல்ற வார்த்தை பாருங்க, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் அந்த இருளிலே இராதபடி நான் இந்த உலகிற்கு ஒளியாக வந்தேன். இந்த உலகிற்கு ஒளியாக வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடந்த பகுதியில கூட பார்த்தோம் நம்ம அந்த இருள்ல எப்படி கடவுளுடைய கரம் பிடித்து நம்ம நடப்பது. அப்ப இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம மனு உருவா வச்சு கரப்பிடித்து நடக்கிறோம் அப்படிங்கறத ஒரு செயல்ல நம்ம சிந்திக்க வேண்டாம். வார்த்தையின் அடிப்படையில எந்த ஒரு சூழ்நிலையில இருளின் தன்மைகள்ல கடினமான சூழ்நிலைகளை, நம்ம வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை எப்படி வைக்க வேண்டும் என்றால், அந்த கடினமான சூழ்நிலைகளை நடக்கிற பகுதி தான் இருளின் நடக்கிற பகுதி. ஒரு குகையின் அனுபவம், காரிருளின் அனுபவம், கண்ணீரின் அனுபவம், வேதனையின் அனுபவத்துல நடக்கிற போது நமக்கு அந்த இறை வார்த்தை இயேசுவின் கரத்தை பிடித்துக் கொள்ளும் அனுபவம். அப்படி நடந்த போதுதான் அந்த ஒளியை நோக்கி நாம் செல்ல முடியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அனுபவத்தை தருவதற்காகத்தான் நாம் இத்தகைய ஒரு இறை வழிபாடுகளில் வார்த்தையை நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய மனது புதுப்பிக்கப்படுகிறது, நாமும் மறுரூபமாகிறோம். இயேசுவின் மீது அன்பு நமக்குள்ளே பொங்கி வழிய ஆரம்பிக்கிறது. அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு, கேட்டால்தான் விசுவாசம் வரும். இப்படிதான் இறை வார்த்தை சொல்லுது. அதனாலதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு இப்படி ஒரு பொன்னான ஒரு வாய்ப்புகளை தருகிறது. வாரம் இப்ப நம்ம கூறுறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றோம், இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றோம். இறை வார்த்தைகள் பகிரப்படும் போது அங்கு இயேசு மனு உரு எடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மனு உரு எடுக்கிறதோடு மட்டுமல்ல, தூய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைக்குள் தான் தூய ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தைக்குள் தூய ஆவியானவர். இப்ப இன்னொரு செயலை பாருங்க, இந்த தூய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டாகிறது. இப்ப இந்த வாழ்வின் கடினமான சூழ்நிலைகள், நெருடலான பகுதிகள், இருளான தருணங்கள்ல நம்மளுக்கு யார் துணையா வர்றாரு? இந்த வார்த்தையை நாம் நம்பும் போது, வார்த்தையை அறிக்கையிடும் போது, வார்த்தையை விசுவசிக்கும் போது தூய ஆவியானவர் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். தூய ஆவியானவர் சொல்லனா பெருமூச்சுக்களின் வழியாக பரிந்து பேசக்கூடிய ஆவியானவர். இத ஒரு சில வழிமுறைகளின் அடிப்படையில இன்று நாம் சிந்திப்போம். யாக்கோபு திருமுகம் 1 அதிகாரம் 2:4 முடிய. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, மிக அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நமக்கான படிப்பினைகளை யாக்கோபு அருமையாக சொல்றாரு பாருங்க. சோதனைக்குள்ளாகும் போது நீங்கள் தளர்ச்சி அடைய வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம், அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம்.
தடுமாற்றம் அடைய வேண்டாம். மாறாக என்ன சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, அருமையான வார்த்தை. நீங்கள் சோதனைக்கு உள்ளாகும் போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்தாக இருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகிறது. எப்ப அந்த சோதனையிலிருந்து நம்ம அந்த ரெக்டிஃபை ஆகுறோமோ, எப்படி ரெக்டிஃபை ஆக முடியும்? அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி விடுதலை அடைய முடியும்? அந்த சோதனைகளை வெல்லும் போது மனித பலத்தினால், மனித அறிவினால், சுய முயற்சிகளினால் நாம் சோதனைகளை வெல்ல முடியாது. ஏதேன்ல ஒரு சோதனை டெஸ்ட் நடந்துச்சு பாருங்க. ஏதேன்ல நடந்த டெஸ்ட்ல மனித அறிவு, அதை பார்த்து, பழத்தை பார்த்து மனித பலவீனத்தினால் ஆதாமும் ஏவாளும் அந்த அற்புதமான ஒரு வாழ்வை இழந்தார்கள். பாக்குறதுக்கு பழம் இருந்துச்சு. அது ஏவாளே சொல்றாங்க, கண்ணுக்கு காண்பதற்கு அழகாகவும் தின்ப சுவைப்பதற்கு இனிமையாகவும் இருக்கிறத உணர்ந்தாங்க உடல் ரீதியா. அப்ப ஒரு பிசிக்கலா அந்த பழத்தை உலக ரீதியான அந்த ஒரு பார்வையில பார்த்து வாழ்வை இழந்தார்கள் சோதனையில. அதுக்கு நேர்மறையா, நேர் எதிராக யாக்கோபு சொல்றாரு 3வது வசனத்துல, உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். தளர்ச்சி அடையாதீங்க. ஏற்கனவே நம்முடைய மூதாதையர்கள் செய்த அந்த ஒரு செயலால பாருங்க இந்த மனுக்குலமே வீழ்ந்து போனது. மீண்டுமாய் நாம் சோதிக்கப்படும் போது வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை மீறினதுனாலதான் அவங்க அந்த தண்டனைக்கு வந்தார்கள், தண்டனை அனுபவித்தார்கள், இழந்து போனார்கள், வாழ்வை இழந்து போனார்கள். அப்ப வாழ்வை இழந்து போன வாழ்வை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுக்கணும். அதுலதான் கரெக்டா கவனமா இருக்கணும். அப்ப இறை வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என் அன்புக்குரியவர்களை. இறை வார்த்தை என்பது திருவிவிலியம் தான் நமக்கு உணவு. திருவிவிலிய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ஆராதனை முடிகிற சமயத்துல சகோதரி ஸ்டெல்லா சிஸ்டர் கூட சொன்னாங்க, அவங்களுக்கு தேவையான மன்னா எங்களுக்கு பொழியப்படணும்னாங்க. மன்னானா என்ன? அன்னைக்கு அப்படி என்ன, இப்ப யதார்த்தமா நானே சொல்றேன், மன்னானா என்ன? கீழே விழுந்தப்ப அந்த மக்களும், இஸ்ராயல் மக்களும் என்னன்னு சொன்னாங்க. இது என்ன, இது என்னன்னு எடுத்து பார்த்தாங்க. என்னங்கிறது அதுக்கு புரியணும். வார்த்தையில என்ன இருக்குங்கிறது நமக்கு புரிந்தால்தான் அது மன்னா என்பது நமக்கு தெரியும். இல்லைன்னா காற்றோடு காற்றாக இந்த செய்திகள் அத்தனையும் கரைந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். வார்த்தையில சொல்லப்பட்டுள்ளபடி அந்த மன்னாவை உண்டவர்கள் இறந்தார்கள், ஆனால் உயிர் உள்ள மன்னாவாகி என்னை, இந்த இறை வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை நாம நம்பும் போது, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உணவாகும் போது, உயிரடையும் போது நாம் வாழ்வு பெறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள போகும்போதுதான் நமக்கு அந்த வாழ்வு வருகிறது. அத மிக அழகா சொல்லி பாருங்க. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி நமக்கு கிடைக்கிறங்கிறதுல எதிர்நோக்கி இருங்க. நம்ம அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு அப்படி பார்த்தோம், கைத்திலே பார்த்தோம். விசுவாசம் வேறு, எதிர்நோக்கு வேறு, நம்பிக்கை வேறு. இந்த மன உறுதி, நம்பிக்கை சோதிக்கப்படும் போது ஒரு எதிர்நோக்கி காத்திருப்போம். இல்ல, இந்த சோதனையில இருந்து நான் ஜெயிக்க போறேன், இந்த சோதனையை நான் நம்பல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்த வாக்குறுதிகளை நான் நம்புறேன், அதுல உறுதி, அதை எதிர்நோக்கி இருப்போம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய, அப்பதான் இந்த வார்த்தை உயிரடைய முடியும். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும்னு எப்படி நம்ப முடியும்? உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும்ன்றாரு. ஆனா நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? உலக சார்ந்த கவலைகளிலே நாம சோதிக்கப்பட்டு நம்ம தளர்ச்சி அடைகிறோம், பல்வேறு தோல்விகளிலே நம்ம வந்துடுறோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், அதுதான் இறை வார்த்தை. அப்ப வாழ்வை இழந்து நிற்கிறது நம்பிக்கை வாழ்வு அல்ல என் அன்புக்குரியவர்களே. இரண்டாவதாக 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனங்களை அப்படி தியானிப்போம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 6வது மற்றும் 7வது வார்த்தை வாசிங்க. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள்.
இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆமென். Praise the Lord. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அழியக்கூடிய பொண்ணை நம்ம விலை உயர்ந்ததா கருதுறோம். பொண்ணுக்கு ஒரு பொன் தங்கத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது இந்த உலகத்துல. நம்ம எல்லாருமே தங்கத்துக்கு தங்கத்தை ஒரு உயர்வா வச்சிருக்கிறோம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, அழியக்கூடிய தங்கம். அழியக்கூடிய தங்கம். நம்ம எதுல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு பாருங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, நம்ம எதுல நம்பிக்கை வச்சிருக்கோங்கிறத பாருங்க. முரண்பாடா இருக்கு பாருங்க, முரண்பாடா இருக்கா இல்லையா? தங்கத்தை நம்ம உதாசீனப்படுத்துறது இல்ல. எவ்வளவு முக்கியமான இடத்துல பெட்டகத்துல வச்சு பாதுகாப்போம். அதுக்குன்னு ஒரு லாக்கர் வச்சிருப்போம். அதுக்குன்னு ஒரு உயரிய ஒரு பாதுகாப்பு தர்றோம். தங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பு தர்றோம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதுக்கு முன்னாடி தங்கத்துக்கு முன்னாடி கொடுக்கிற அடைமொழி என்னன்னா அழியக்கூடியதுங்கிறார். அப்படி அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. இவர் சொல்ற பாருங்க, உங்களோட நம்பிக்கைக்கு ஒரு அடைமொழி முன்னடையாளம் என்ன சொல்றாரு பாருங்க, அதை விட விலை உயர்ந்த உங்களுடைய நம்பிக்கை உயர்வுறுகிறீர்கள். அப்ப பிரச்சனை பாருங்க, இந்த ஒரு விளம்பரம் கூட வரும் பாருங்க, ரின் சோப்பு விளம்பரம் வரும் பாருங்க, கரை நல்லதுன்னு விளம்பரம் படுத்துறது அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அந்த கரையை நீக்கிறதுக்கு இந்த சோப்பு இருக்குன்றாங்க. சர்ஃப் எக்ஸல், ரின் பார், அப்படி கரை நல்லது. இங்க என்ன சொல்லுது இறைவார்த்தை? துன்பம் நல்லது, சோதனைகள் நல்லது. அன்புக்குரியவர்கள், சோதனைகளை நம்ம சகித்துக் கொள்ள தேவையில்லை. சோதனைகள் ஏற்கனவே இந்த துன்பங்கள், எல்லா துன்பங்களுக்கும் கடவுள் ஒரு பலி செலுத்தி முடித்திருக்கிறார். ஆனால் இந்த 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 நம்முடைய இப்ப நடக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய இந்த வெளிச்சமின்மை, இறைவார்த்தை குறித்த வெளிச்சமின்மை, நம்முடைய அறியாமை, இப்படி பல காரியங்களால் தான் நம்ம துன்பப்படுறோம். எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி முடிச்சப்பவே மீட்பு நமக்கு வந்துருச்சு. மீட்பு, சுதந்திர வாழ்வு. எந்த வாழ்வுக்கு? ஏதேனின் வாழ்வுக்கு. ஆதாமும் ஏவாள் இருந்தாங்க பாருங்க, அந்த வாழ்வுக்கு நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அப்ப இந்த சோதனைகள்ல நம்ம விழுந்து விடாமல் மீட்பின் அனுபவத்துல, மீட்பின் பாதையில நம்ம பயணிக்கும் போது கிறிஸ்து கொடுத்த அந்த பலியின் மேன்மையை நாம் சுதந்திரிக்கும் போது, ஏன்னா பலியின் மேன்மை எதில் அடங்கி இருக்கிறதுனா கிறிஸ்துவின் ரத்தத்திலும் விலை மதிக்க முடியாத அவருடைய உயிரிலும் அடங்கி இருக்கிறது. தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுக்கும் அனுபவத்துக்குள் கிறிஸ்து நம்மை கடத்தி வந்திருக்கிறார். அப்ப மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்ப இந்த சோதனைகளை கொண்டு வருகிற தீய சக்தியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், வெளியேறு அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது, உங்கள் வார்த்தைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. உங்களுடைய கட்டளைக்கு தீயவன் விலகுவான். அல்லேலூயா. அப்ப ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த இறை வார்த்தையின் அனுபவங்கள் நமக்கு வருகிறது. இறைவார்த்தை பகிர்வுகள் நமக்கு துணை செய்கின்றன. வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்களே. வார்த்தைகள் வரும்போது வார்த்தைகளை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். ரோட்ல ஒரு ஆட்டோல வார்த்தை எழுதியிருக்கோம், அஞ்சாதே நான் உனக்கு முன்பாக செல்வேன். ஒரு போஸ்டர்ல இருக்கும், உன் துயரம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்படி எங்க போற இடத்துலயும் வார்த்தை உங்களோடு ஊடுருவ ஆரம்பித்தது என்றால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, அந்த வார்த்தையை தனதாக்கி கொள்ளுங்கள். வார்த்தையை நமதாக்கி கொள்ளும் போதுதான் வாக்குறுதிகள் நமக்கு பலன் தர ஆரம்பிக்கின்றன. அதுக்குதான் நம்ம மெத்தட் சொல்லி கொடுக்கிறோம். அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி அறிக்கையிடும் போது நம்ம எந்த ஒரு இடத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கலாம். ஏன்னா விசுவாசத்தினால் எல்லாம் கைகூடும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் இந்த நம்பிக்கையை போதிக்கிறோம். இந்த நம்பிக்கையை எதுக்கு போதிக்கிறோம் அப்படின்னா, விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். விசுவசிப்பவன் ஹெவன்ல உட்கார்ந்து இருக்கலாம், பரலோகத்துக்கு போகலாம், பரலோகத்துல இருந்து கீழே இறங்கி வரலாம், கடவுளுடைய மடியில அமரலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம்,
கடவுளோடு உரையாடலாம். இதற்கு ரொம்ப ரொம்ப துணை செய்வது அன்புக்குரியவர்களை இந்த ஒரு இறை வார்த்தையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதையும் எடுத்து வாசித்துருவோம். 1 கொரிந்தியர் 14:4 மிகவும் இந்த விசுவாச வாழ்விலே நமக்கு மிகவும் துணை செய்வது இந்த ஒரு காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14:4 பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார். ஆனால் இறை வாக்கு உரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சியுற செய்கிறார். ஆமென். வளர்ச்சியுற செய்கிறார்னு சொல்லிட்டு போட்டிருக்கல. எதுல வளர்ச்சி? பரவச பேச்சு பேசுகிறவர் வளர்ச்சி அடை செய்கிறார் அந்த உயரத்திலையா, அல்லது இந்த ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாகிறதுலையா? வளர்ச்சி எதுல வளர்ச்சி சொல்லுங்க என் அன்புக்குரியவர்களே. வாழ்வின் வளர்ச்சி, நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கை. பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ச்சி அடைகிறாங்க. பர்சனல் கரெக்ட். ரொம்ப அதுல 2வது வசனத்தை வாசிங்க. 14:2 ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது போதும் சிஸ்டர். பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் பேசுவது அல்ல, மக்களுக்கு விளங்காதுதான், பேசுறவருக்கும் விளங்காதுதான். ஏன்னா பரவச பேச்சை குறித்த பல்வகையான புரிதல்கள், தப்பறை புரிதல்கள் நிறைய உலகத்துல நம்முடைய மனதுல இருக்கு, அரண்களாக இருக்கிறது. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? பரவச பேச்சு பேசுகிறவர் கடவுளோடு பேசுறார். இப்ப ஒரு சோதனை வருது, ஒரு 15 நிமிஷம் அந்த சோதனையின் போது, குறிப்பா அந்த இந்த அந்த விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமாவது கண்டினியூஸா 15 நிமிடமாவது இந்த டங்ஸ்ல பேசணும் அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலங்கள் நமக்கு திறக்க ஆரம்பிக்கின்றன. அப்ப இது குறித்த தெளிவு இருக்கணும். இது குறித்த தெளிவு முதல்ல பரவச பேச்சையே நம்பணும். முதல்ல பரவச பேச்சே நம்பல அப்படின்னா நம்ம எப்படி பரவச பேச்சுல இருந்து நம்ம அந்த ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள் கடந்து செல்ல முடியும்? எல்லாமே நம்பிக்கைக்குள்ளதான் இருக்குது என் அன்புக்குரியவர்களே. இத வார்த்தை பாருங்க, பரவச பேச்சு பேசுகிறவர் கடவுளிடமே பேசுறாரு. அப்ப வார்த்தை சொல்றதை நம்ம நம்பித்தான் ஆகணும். அப்ப பரவச பேச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறோம் அப்படின்னா அந்த பேச்சு கடவுளோடு நாம் பேசுகிறோம். எதுல பேசுறோம்? நம்ம ஆவியில பேசுறோம், ஆவியானவரோடு தொடர்பு கொள்றோம். அப்ப சோதனைகள்ல இருந்து உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை இல்ல, தெரியல, அதுல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு ஆண்டவரிடமிருந்து விடுதலை வருகிறது, ஆலோசனை வருகிறது, அதற்கேற்ற சூழல் உருவாகிறது, கட்டுக்கள் உடைகிறது, பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார். தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார்னு வாசிக்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்? தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார் அப்படிங்கிறது பெருசா, இல்ல திருச்சபையை வளர்ச்சியுற செய்கிறாருங்கிற பெருசா? அப்ப தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறாருங்கிறது பெருசு இல்லையே பிரதர் அப்படிங்கிற சிந்தனை எனக்கே இருந்தது அந்த சிந்தனை. அப்ப அதை விட பெருசு திருச்சபை வளர்ச்சியுற செய்யறது தானே அப்படின்னு நினைச்சிருக்கேன். முதல்ல நான் வளர்ந்தா தானே திருச்சபை வளரும். அல்லேலூயா. நான் வளர, அப்ப நான் வளர்வதற்கு சரியான ஒரு உணவு, நான் ஒரு நல்ல உணவு சாப்பிட்டாதான், போச்சாக்கான உணவை நான் சாப்பிட்டாதான் நான் ஒரு எதிரியை அடிக்க முடியும், எனக்கு பலம் இருக்கும். நான் யுத்தம் பண்றது சாத்தானோட, மனிதர்களோடு எனக்கு போராட்டம் இல்லை. அப்ப நான் பண்ண வேண்டிய போராட்டம் யாரோட? சாத்தானோட போராட்டம் போரிட வேண்டும் என்றால் என்னுடைய ஆயுதங்கள் கூர்மையா இருக்கணும். கோலியாத்துக்கு கிடைச்ச ஒரே கல்லு மாதிரி எனக்கு ஒரு கல்லு வேணும். அந்த கல் இருந்தா மட்டும்தான் அவனை வீழ்த்த முடியும். நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க என் அன்புக்குரியவர்களே. கோலியாத்தை வீழ்த்தின இடத்துல எல்லார் காலு கீழையும் கல்லு கிடந்திருக்கும். அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளவு பேர் கூட்டம் நின்றுப்பானே, அவன் கையில எல்லாம் கல்லு கிடந்திருக்காதா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்ல எரிஞ்சா கூட அவன் மலை மாதிரி அவனை குமிச்சிருக்கலாம். அப்படிதான் நடந்திருக்கும். ஆளுக்கு ஒரு கல்ல எரிஞ்சா கூட கோலியாத்த மலை மாதிரி சம்பளம் கட்டி இருந்திருக்கலாம். ஆனால் கோலியாத்து கையில ஒரு கல்லு கிடைச்சிச்சு பாருங்க, அதுதான், அந்த கல்லுதான் அவனை வீழ்த்தக்கூடிய கல்லா இருக்கு. அதுதான் விசுவாசத்தின் கல்லு. அப்ப எது நமக்கு விசுவாசமோ அந்த கல்லை நம்ம எடுக்கணும். கையில ஆயுதங்கள் நமக்கு கடவுளை வார்த்தையிலே தரப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூடிய ஆயுதம் தான்
இந்த பரவச பேச்சு, டங்ஸ்ல பேசுறது. எனவே இப்பேற்பட்ட ஒரு ஒரு வளர்ச்சிக்குள் நாம் பயணிப்போம். இறை வார்த்தையை நாம் நம்புவோம். தொடர்ந்து விசுவாசத்திலே வேரூன்றியவர்களாக கட்டப்படுவோம். தொடர்ந்து நம்ம பல இறைவார்த்தை சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு நேரம் முடிந்ததுனால இதை நம்ம முடித்துக் கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, சோதனைகளை கண்டு நாம் பயந்து தள்ளாடி விட வேண்டாம். அதுல மன உறுதி நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம போரிட வேண்டும். போரிடுவதற்கு சரியான ஆயுதங்கள் நமக்கு வேணும். என்ன ஆயுதம் இருக்கு? வார்த்தை இருக்கு. மெயினா வார்த்தை, இன்னும் போர் வாளை கையில ஏந்துவோம். பரவச பேச்சு, ஆவிக்குரிய யுத்தம் பண்றதுக்கு நமக்கு அருமையான ஒரு ஆயுதம் இருக்கு, டங்ஸ். இந்த யுத்த களத்துல நாம் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற மக்கள் தான் நம்ம, வெற்றி பெற்ற பிள்ளைகள் நாம். அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விசுவாசத்தின் வேர்களை இறுகச் செய்வாராக, பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய திருநாமம் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.